யோவான் 6வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பாவுடைய சீசர்கள் கப்பர்நகமுக்கு படகுல ஏறி போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பெருங்காற்று அவர்களுடைய படகை மோதி அடிக்குது. அதனால நடுக்கடலில் அவங்க தத்தளிக்கிறாங்க. அவங்க படகு தத்தளிக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கறைக்கு போகிறதுக்கு துடுப்பு போடுறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அந்த படகு காற்றுனால தத்தளிக்குது. அதனால் அவங்க பயந்துருப்பாங்க அந்த தத்தளிப்பை பார்த்துட்டு. இப்போது தூரத்தில் ஏசப்பா நடந்து வரதை பார்க்குறாங்க. ஆனால் ஏசப்பான்னு அவங்க அறிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏசப்பாவை படகுல ஏற்றிக்கொள்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏசப்பா எப்போ அந்த படகுல ஏறினாங்களோ அப்போவே அந்த படகு கரையை அடைஞ்சிச்சு. இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. இன்றைக்கி பல தத்தளிப்புகள், இன்றைக்கி ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு வேதனை, அதன் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது, ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை, ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, இப்படி ஏதோ ஒரு தத்தளிப்பின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையே இப்படி ஒரு தத்தளிப்பினால் சூழப்பட்டு எப்போ நான் இந்த கரையை ரீச் பண்ணுவேன், எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இதன் மத்தியில் நீங்கள் ஏசப்பாவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வாழ்க்கை என்னும் படகுல நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிதான மாற்றங்களை காண்பீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் முடிவு இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நிம்மதி சமாதானமாக இருப்பீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் வந்ததும் உங்கள் வாழ்க்கை மாறும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.